வைஷ்ணவிக்கு அந்த மாதிரியான அரசியல்ல மக்களுக்கு உதவணும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. ஜஸ்ட் அவங்க ஃபேமஸ் ஆகணும். இன்ஸ்டா வந்து ட்ரெண்ட் ஆனப்போ அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. விஜய் அரசியலுக்கு வந்தாரு. ஸோ அத யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ அவர் கொஞ்சம் டவுன் ஆனதும் திமுகவுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு ஃபேம் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு லேபிள் சொல்றாங்கல்ல. அத பத்தி உங்க கருத்து என்ன? ஃபேம் அப்படிங்கிறது வைஷ்ணவிக்கு ஃபேம் முக்கியமா இருந்துட்டு தான் இன்ஸ்டாகிராமில் நான் ரீல்ஸ் போட்டிருந்துருக்கலாம். இல்ல ஏதாவது சாங்குக்கு டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம். இல்ல வேற ஏதாவது இப்போ வைஷ்ணவியே ஒரு கன்டென்ட்டா வச்சு இப்போ இன்ஸ்டாகிராம்ல பேசிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி அப்போ யாரு ட்ரெண்டிங் கன்டென்ட்டா போயிட்டு இருக்காங்களோ, அவங்கள வச்சு 4 வீடியோ போட்டு நான் வந்துட்டு ட்ரெண்ட் ஆயிருந்திருக்கலாம். அவங்கள பத்தி பேசி போட்டு ட்ரெண்ட் ஆயிருந்திருக்கலாம். பட் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. வைஷ்ணவிக்கு மக்கள் பணி செய்யணும். அத வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட ஷேடோல இருந்து பண்ணும்போது, இன்னும் கொஞ்சம் பேரியர்ஸ் இல்லாம ஈஸியா பண்ணலாமோ அப்படிங்கிறது தான் நான் யோசிச்ச ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் இன்ஸ்டாகிராம்ல நீங்க எனக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்ணீங்க, இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுங்கன்னு நான் எதுவுமே கேட்கல. அவங்களா விருப்பப்பட்டு தான் ஏறுறாங்க. இப்போ அவங்களா விருப்பப்பட்டு ட்ராப் ஆயிட்டாங்க. ஐ அம் ஹேப்பி. இன்னொரு சங்கி கூட்டம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல இல்ல அப்படிங்கிறது நான் ஐ அம் ஹேப்பி அபௌட் இட். ஃபாலோவர்ஸ் குறைஞ்சாலும் இப்போ ஒரு நிம்மதி தான் ரொம்ப இருக்கு அவங்களுக்கு. நிம்மதியா இருக்கேன். இந்த ஆபாச வார்த்தைகள் பேசக்கூடிய ஆட்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸா இல்ல அப்படிங்கிறது ஐ அம் ஹேப்பி.